எக்ஸசைஸ் 4.2ல தேர்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அந்த ஆர்டிக்கலில் ப்ராஃபிட் வர்ற மாதிரி அதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அதோட ரேட் என்ன சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 810 அப்படிங்கிற ருபீஸ்க்கு. அதே சேம் ஆர்டிக்கலில் அங்கே விற்கிறவங்களுக்கு லாஸ் ஆகுற மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. என்ன ரேட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 530 அப்படிங்கிற அமௌண்ட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது அந்த ஆர்டிக்கலோட ஒரிஜினல் ப்ரைஸ். ஓகேவா? விற்கிறது வந்து செல்லிங் ப்ரைஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் தான் நமக்கு என்னன்னு தெரியாது. அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ ப்ராஃபிட் வருது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த விற்கிறோம் தெரியுமா, அதுலேருந்து இந்த காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ லாபம்னு தெரியும். அதே போல் ஒரு ஆர்டிக்கலில் லாஸ் ஆகுதுன்னா இந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதே தெரியும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பென் ஒன்று வாங்குகிறேன். ஸோ அந்த பென் வந்து 10 ருபீஸ்க்கு நான் வாங்குகிறேன். அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ நான் அந்த பெண்ணை வந்து 20 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறேன். அதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா, அந்த செல்லிங் ப்ரைஸ்லேருந்து இந்த காஸ்ட் ப்ரைஸாக மைனஸ் பண்ணுறோம். அப்போ 20லேருந்து 10 மைனஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது? 10 ருபீஸ் கிடைக்குது. ஓகேவா? அதே பேனா 10 ருபீஸ்க்கு வாங்க, அதே பேனாவை நான் 5 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு அந்த இடத்துல ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்த்தா லாஸ் தான். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல லாஸ் அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு லாஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு நான் வாங்கினேன்னு தெரியுமா? அமௌண்ட்டு எவ்வளோக்கு வாங்கினேன்? 10 ருபீஸ்க்கு. அந்த 10 ருபீஸ்லேருந்து நான் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணனோ அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுறேன். அப்போ 10 ருபீஸ்க்கு வாங்கி 5 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணேன். அப்போ 5 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா 5 ருபீஸ் லாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இதே சேம் கான்செப்ட் தான். இப்போ அவங்க ஒரு ஆர்டிக்கல் வாங்குறாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியாது. ஆனால் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 810க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ ப்ராஃபிட் கிடைச்சிது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸாக மைனஸ் பண்ணுவோம். ஏன்னா 20 ருபீஸ்லேருந்து 10 ருபீஸாக மைனஸ் பண்ணும். ஈக்குவல் டு அதே சேம் ஆர்டிக்கலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாஸுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு அப்படின்னா 530. அப்போ எக்ஸ்லேருந்து 530 மைனஸ் பண்ணுறோம். காஸ்ட் ப்ரைஸுங்கிறது யார் அப்படின்னா எக்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸ் எல்லாம் நான் ஒன் சைடு கொண்டு வரேன். இந்த இடத்துல 810 இருக்குது. இங்கே மைனஸில் இருக்க டைம் லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா ப்ளஸில் வந்துடுவாங்க. ஏதாவது ஈக்குவல்ட்டை கிராஸ் பண்ணி வரும்போது. அதே போல் எக்ஸ், இந்த எக்ஸ் அப்படியே தான் வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடில் இருக்க மைனஸ் எக்ஸை ரைட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது ப்ளஸ் எக்ஸ் ஆகிடுவாங்க. எக்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2x அப்படிங்கிறது வரும். ஸோ அதே போல் 810ஐயும் 530ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1340. 810ஐயும் 530யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்னா 1340 அப்படிங்கிற வேல்யூ அது. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா எக்ஸ் தான் வேணும். ஏன்னா எக்ஸ் தான் யார் அப்படிங்கிறதே காஸ்ட் ப்ரைஸ். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. மல்டிபிளில் இருக்க 2 ரைட் சைடு வந்துச்சு அப்படின்னா டிவைடில் வருவாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணுறோம். 1 2s are 2, 6 2s are 12. பேலன்ஸ் 1 இருக்கும். இந்த இடத்துல வரும்போது 14 அப்படிங்கிறது வரும். 7 2s are 14. இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அதாவது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 670. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு rupees 670.